கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசாங்கம் என்ன முடிவு செஞ்சாங்க? நல்ல சாராயம் கொடுத்தாங்க. நானே குடிக்கிறேன்டா குடுறாருன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா புள்ளைய கிள்ளிட்டு தொட்டிலாட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சார். அதாவது கில்லவாடான்னு கூப்பிடுறாங்க. மன்னர்கள் காலத்தில் இருந்த பெண்கள் என்பவள் போகப் பொருள் தான். ஒரு வருஷத்துலம்மா 30,000 கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போகுது இந்திய பணம். ஏம்மா நான் கேட்குறேன், ஒரு முறையான சம்பளத்துக்கு அந்த ஸ்பாக்கல்ல பொண்ணுங்க வேலை செய்கிறாங்கன்னு உங்களால் உறுதி சொல்ல முடியுமா? பாலியல் தொழிலாளி அவங்களுக்கு வேற வழி இல்லை செய்கிறாங்க. அப்போ வாங்கிட்டு வாங்க, நான் பாலியல் தொழிலுக்கு ஈடுபட சம்மதிக்கிறேன்னு போட்டு சீல் வாங்கிட்டு வாங்க. என்கிட்ட அப்பாவிகளை கடத்தியாந்து வித்துட்டு போயிடுவானுங்க. இது பேர் போக்சோ வந்த பிறகு தானே எஃப்ஐஆர் அதிகமானுச்சு. அது மேரேஜ் இஸ் லைஃப் லாங் ப்ராஸ்டியூஷன். லீகலைஸ்டு ப்ராஸ்டியூஷன். பெர்னாட்ஸா ஆம்பளை சட்டையை மாட்டிட்டு புல்லட் ஓட்டா ஃபெமினிஸ்டா. ஆனால் இப்போ திருச்சிக்கு ஃபேமஸ் சாதனா தான். சாரதா சொல்லுவாங்க கர்மம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கர்மம் யார், எப்படி ஆடுறா, அவளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்குறதுக்கு விடிய டீம் உட்காந்துருக்கா. எவ்வளோ சட்டங்களை உங்களுக்கு சாதகமாக கொடுத்தாலும் அதை பயன்படுத்துகிற அறிவு கிடையாது பெண்கள்கிட்ட. பொள்ளாச்சியில் கொடுக்காத பனிஷ்மெண்ட்டாமா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்காத 30 வருஷத்துக்கு அவனுக்கு லீவே கிடையாது, ப்ரிவிலேஜஸே கிடையாதுமா. சட்டம்லாம் ஹெவியாக இருக்குமா, சிக்கனம்னா செதறிடும். ஆனால் இழப்பு பெண் குழந்தைகள் விட ஆண் குழந்தைகள் தான் நீங்கள் அதிகமான அப்யூஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட the famous advocate RS தமிழ்வேந்தன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி சார். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்காத விஷயமே கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களோட ஃபீல்டில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? பொதுவாக செக்ஷுவல் வைலன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் நடக்கும், பெண்ணுக்கும் நடக்கும். இந்த செக்ஷுவல் வைலன்ஸ்ன்றது எதனால நிறைய நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக நான் சில விஷயங்கள் பேசிட்டு வர்றேன். அப்போ ரொம்ப அது முரண்பாடாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. பட் வெளில சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு வெக்கக்கேடு. அதை பேசினா பெரிய வெக்கக்கேடு. வெக்கம்லாம் இல்லை, மனிதனோட ஹியூமனுடைய ஒரு சின்ன மெட்டபாலிசம் ஆர்கன்ஸோட மாற்றங்கள், ஹார்மோன் சேஞ்சஸ். நான் ப்ராஸ்டியூட் சென்டர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 22 வருஷமாக நான் பேசுகிறேன். ஆரம்பத்தில் நான் பேசுகிறக்குள்ள எவ்வளோ கான்ட்ரவர்சியாக இருந்திருக்கும் நான் பேசுனது. இன்றைக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேலுக்கும் ஃபீமேலுக்குமே ப்ராஸ்டியூட் சென்டர் ஓப்பன் பண்ணணும். அது ஃபீமேல் மட்டும் தான் ப்ராஸ்டியூட், ஆம்பளை ப்ராஸ்டியூட் கிடையாது. மேல் ப்ராஸ்டியூட்ஸ் நிறைய பேர். அதே மாதிரி நான் தான் சொல்கிறேன், ஒரே ஸ்பாங்கிற பேரில் நீ ஏகப்பட்டது இல்லீகலாக நடத்துகிற. அரசாங்கத்துக்கு அம்மாஞ்சல்லி வருமானம் இல்லை, அந்தந்த லிமிட்டில் உள்ள போலீஸ் லஞ்சம் வாங்கிக்கிறான். அது மொத்தமாக வச்சு நடத்திட்டு போயிடுவோம், லாபம் வந்துடும்ல. இப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசாங்கம் என்ன முடிவு செஞ்சாங்க? நல்ல சாராயம் கொடுத்தாங்க. நானே குடிக்கிறேன்டா குடுறாருன்னாங்க. வேறு ஒன்றுமே பண்ண முடியும். 40 பேர் 50 பேராக செத்தாங்கம்மா கடலூர் மாவட்டங்களில். ஒரு காலங்களில் கண்ணு தெரியாமல் போயிருக்கு, நூற்றுக்கணக்கான பேர் கண்ணு தெரியாமல் போயிருக்கு. அப்போ ஒரு காலம் நாங்களே காய்ச்சி கொடுத்துருவோன்ட்டாங்க. இவ்வளோ மேற்கத்திய ஆடைகள் இப்போ நீங்கள் அடைஞ்சிருக்கிறது மேற்கத்திய ஆடை தான். நான் போட்டிருக்கிறதே மேற்கத்திய ஆடை தான். ஜீன்ஸ் பேண்ட் இது பேண்ட் ஷர்ட். ஏன்னா வேஷ்டி சட்டை தான் நான் கட்டியிருந்துருக்கணும். மேற்கத்திய ஆடைகள் தானே. இப்போ நீங்கள் போட்டிருக்கிறதே மேற்கத்திய ஆடைகள் தானே. இப்போ எல்லா வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணும், வெஸ்டர்ன் கேமரா வேணும், வெஸ்டர்ன் மைக் வேணும், வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணும், வெஸ்டர்ன் லாங்குவேஜ் வேணும், இங்கிலீஷு எல்லாம் வேணும். அப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரில் அது பேசிக். இப்போ நீங்கள் எந்த வெளிநாடு போயிருக்கீங்கன்னு தெரியாது. நான் ஒரு சில நாடுகள்லாம் போயிருக்கேன். அந்த ஒரு சில நாடுகளில் 2 பீஸில் பீச்சில் படுத்திருப்பாங்க. அது சன் பாத் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே படுத்திருப்பாங்க. இன்னும் சில நாடுகளில் இவ்வளோ சின்ன குட்டி ஒரு ஜட்டியை விட ஜட்டியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. போட்டு மேலே ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு போவாங்க. அதை இங்கேருந்து போனவன் தான் பேன்னு பார்த்துட்டு இருப்பான். பட் அந்த நாட்டில் உள்ளவன் அதை பார்க்க மாட்டான். அவனுக்கு அது யதார்த்தம், அது கேஷுவலான ஒரு விஷயம், சாதாரண விஷயம் அவனுக்கு. அப்போ எதையுமே நீங்கள் சாதாரணமாக்காமல் நீங்கள் பிரச்சனை ஓயல்னா எப்படி? நீங்கள் பால் பொங்குது மேலே தண்ணியில் ஊற்றுறீங்க, விரவை இழுத்து விடாமல் பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ பாம்பேயில் ப்ராஸ்டியூட் சென்டர் கவர்மெண்ட் நடத்து லீகல், அது லீகல். கல்கத்தாவில் லீகல், டெல்லியில் லீகல். இப்போ எல்லா இடத்துல லீகலைஸ் பண்ண வேண்டியதானே? ஏமா இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடு துபாயிலேயே லீகலைஸ் ப்ராஸ்டியூட் இருக்குமா? இப்போ லீகல் ப்ராஸ்டியூஷன் சென்டர்ஸ் இருந்தால் இது போன்ற குற்றங்கள் குறையும் இல்லை? டெஃபினட்டாக குறையும், டிராஸ்டிக்காக குறையும். ஏன்னா இப்போ இங்கே எங்கேயும் கலாச்சாரம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா உனக்கு தடிக்க விழுந்தா சாராய கடை ஒயின் ஷாப் இருக்க, குடிச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு சீனியர் அட்வொகேட்டா இதை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பெண் தொகுப்பாளராக இதை நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன், உடனே அதுக்கு ஒரு 10-15 கமெண்ட் அசிங்கமாக வரும். அது நோ ப்ராப்ளம், புரியுதுங்களா? ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு உண்மையான ஒரு உண்மை சார். இப்போ நம்ம ஊரில் ப்ராஸ்டியூஷன் சென்டர்ஸை லீகலைஸ் பண்ணாங்கன்னா இந்த குட்டி குட்டி பசங்க கூட விக்டிமா ஆகிறது அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட். நான் தான் சொல்கிறேன், லீகலாக கறிக்கடை இருக்குமா, அதுட்டு கறி வாங்கி சாப்பிட்றோம். லீகலாக கறிக்கடை இல்லைன்னா சின்ன குட்டியெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நடந்து போச்சு. கசாப்பு கடையை வச்சிரு, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். அதுக்கப்புறம் நீ என்ன தண்டனை வேணுமோ கொடு, ஹெவியான தண்டனை கொடு. அதை விடுத்துட்டு ட்ரைனேஜே இல்லாமல் மழை தண்ணி பொங்குதுன்னா இப்படி மழை தண்ணி பொங்க மாட்டுது. காரணம் சீபேஜ் இருக்குது, தண்ணி கடலுக்கு போயிடுது. நீங்கள்
நல்லா கறி சோறு கொடுத்துட்றீங்க, நல்லா சாராயம் கொடுத்துட்றீங்க, ஆணும் முடிக்குது பெண்ணும் முடிக்குது, எல்லாமே வெறியேறி நிற்கிறான். வெறியேறி நிற்கக்குள்ள தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இப்போ ஹை ஸ்பீடு கார் இருக்குமா, ஹை ஸ்பீடு கார் மட்டும் தயாரித்தா பத்தாது, அந்த காரை ஓட்டுறது ரோடு இருக்கணும்ல. அதுதான் பெரிய 4-வே ட்ராக்கெல்லாம் போடுறாங்க. அதுக்கு முரடாக சில பேர் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள தவறுது, புரிதல் இல்லாமல் பேசுறது இல்லை. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம். அப்போ ஒரு சமூக மாற்றம் அதிவேகமாக வளர்ந்துட்டு செல்ஃபோன் வந்த பிறகு என்னென்னமோ சொல்லுது, ஏஐ வரைக்கும் வந்துட்டான், ஏஐ வரைக்கும் வந்துட்டான். அப்போ இன்னமும் நீ வந்து பழமையை கட்டி பிடிச்சி நீ மாட்டிப்ப. சார் இவங்க பழமைன்ற பேரில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து போர்வை தான் போத்திக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் தேவைப்படுது. பேசுகிற பாஷையிலேருந்து, உடுத்திக்கிற உடையிலேருந்து, எல்லாத்துலேயுமே, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே, பர்கர் லைக் பண்ணுறாங்க, பீஸா லைக் பண்ணுறாங்க. ஆனால் சும்மா வந்து பழமை இதெல்லாம் வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா வேணும்ட்டே பேசுகிற மாதிரி தோணுது சார். ஆமாம், இவங்க ரொம்ப பழமை வயதுக்கு அப்புறம் ஏஜில் 2வது இடத்துக்கு போனாங்க. உலகத்தில் ரொம்ப கல்ச்சராக உள்ள நாடு தானே, ஏன் ஹெச்ஐவியில் 2வது இடத்துக்கு போனாங்க? சரி, எனக்கு இன்னொரு கேள்வி. பழமையை பற்றி பேசுகிறாங்களா, நான் அவங்களுக்கு இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்து ஒரு சில பேர் சொல்லக்கூடிய காரணம் வந்து சோஷியல் மீடியாவில் ஆபாசமான ரீல்ஸ் நிறைய போடுறதுனால கூட வந்து இந்த மாதிரி மைண்டு கரெக்டாகி போய் இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ் நடக்குது அப்படின்றாங்க. ஆனால் அது ஒரு வகையில் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. ஆடையை வந்து ரொம்ப ஆபாசமாக உடுத்தி சில பெண்கள் ரீல்ஸ் போடுறாங்களே. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் இல்லை, முழுசாகவே ஏற்றுங்க. இப்போ நான் இருக்கேன்ல, மென் இருக்கேன்ல, நீங்கள் ஃபீமேல், இப்போ நம்மகிட்ட பேசுகிறது கரெக்டாக இருக்கும். மெட்டபாலிசத்தில் எங்களுக்கு சில உறுப்புகள் ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஒரு லாங் ஹேருங்கிறது உங்களுடைய ப்ராப்பரே அதுதான். பட் லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். அது சீவி அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொண்டையெல்லாம் போட்டு பேனெல்லாம் பிடிச்சிக்குவோம், அது ரொம்ப கஷ்டம். அது மெட்டபாலிசத்தில் உங்களுக்கு நீங்கள் பால் விட்றீங்க, மதர் ஃபீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சில உறுப்புகள் வேறு மாதிரி இருக்குது. தட்ஸ் ஒய் ஒரு விஷயத்தை நீ மூடி 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 வைக்க அதை பார்க்கணுங்கிற க்யூரியாசிட்டி இன்னும் அதிகமாகுது. அரைகுறை ஆடையில் தான் ஆபாசம், முழு நிர்வாணத்தில் ஆபாசம் இல்லை. என்னோட பார்வையில் நிர்வாணங்கிறதே வேற அர்த்தம். நிர்வாணத்தில் ஆபாசமே கிடையாது. நிர்வாணம் என்பது அருவருப்பு. நிர்வாணம் என்பது அருவருப்பு. முழு நிர்வாணம் அருவருப்பு. அரைகுறையா அந்த சில்கா முல்கா வேலை காமிக்கிறதா ஆபாசம். அததான் இப்ப பெண்கள் காமிச்சிட்டு இருக்காங்களா? தட்ஸ் இட். அவ்வளவுதான் என்னோட வியூ. அது இது எப்படி இருக்குன்னா புள்ளைய கிள்ளிட்டு தொட்டிலாட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சார். அதாவது கில்லவாடான்னு கூப்பிடுறாங்க. அதுதான் இப்போ வந்து ரீல்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு பெண்ணாகவே எங்களுக்குமே பார்க்க அது சைக்கிள். உண்மைதான். ஃபாலோவர்ஸ் அதிகமா வேணும்ன்ற ஒரு பட்சம் அந்த கமெண்ட்ஸுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு பண்றாங்க. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து சில சயின்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனை முறை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் செக்ஸுவல் தாட் வந்துட்டு போகும், தற்கொலை எண்ணங்கள் வந்துட்டு போகும், பசி எண்ணங்கள் வந்துட்டு போகும், எல்லா உணர்வுகளும் தினம் தினம் வந்து போகும். நீங்கள் போய் சைக்காலஜி புக்கில் எடுத்து படித்து பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லா உணர்வுகளும் டெய்லி வரும். ஆனால் நீங்கள் ரீல்ஸில் எந்நேரமும் அதே உணர்வை வரவழைக்கிறீங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு. பார்த்துக்கிட்டே இருக்கோமா, அடுத்தது என்ன அவ ஐடி என்ன, அந்த ஐடிக்குள்ளே போடா என்ன போட்டிருக்கா போடான்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன் சார் இப்போ நீங்கள் எவ்வளோ பொதுநல வழக்கெல்லாம் போடுறீங்க, அதை பாராட்ட வேண்டிய விஷயம்னே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல்ல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. எதுக்கு அப்படின்னா கெட்ட வார்த்தையில் சில பெண்கள் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே நமக்கு ஒரு மரியாதை வந்து ஏற்படும். நான் போட்டுக்கிற உடைய பற்றி பேசல சார், அவங்க யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க ஐடியிலேயே பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதாவதுமா மன்னர்கள் காலத்தில் இருந்து பிரிட்டிஷ் காரணத்துக்கு முன்னாடி போயிடுங்க, மன்னர்கள் காலத்தில் இருந்த பெண்கள் என்பவள் போகப் பொருள் தான், அப்படி தான் இருந்தாங்க. அதாவது பதுமைகளாகவே ஆணினுடைய வக்கரங்களுக்கு, பாலியல் வக்கரங்களுக்கான ஒரு டாய் அப்படி தான் இருந்தாங்க. அது இடையில மாற ஆரம்பிச்சுது. நம்மளை விட வெள்ளைக்கார ரெஸ்பெக்டிவாக நடத்திருக்காமா சார்? உண்மை. பிரிட்டிஷ்காரர் நம்மளோட ரொம்ப மதிச்சிருக்கான். உடன்கட்ட ஏறதுல டல்கோசி பிரபுவே காட்டு பிராட்டி பயலுங்கள என்னடா பொம்பளை உயிரோட வச்சு கொளுத்துறீங்களா அப்படின்னு முதல்ல தடுத்துவான். டல்கோசி பிரபுமா பேர். அவன் நிறைய நம்மளை ரிஃபார்ம் பண்ணான். ஆஷ்துரை வந்து ஒரு பட்டியலின பெண்ணை வந்து தன்னோட காரில் தூக்கி போட்டு பிராமண வழி திருவா போயிட்டான்னு தான் ஆஷ்துரையை கொண்டாங்க. நம்மளோட ஒரு ரிஃபார்ம்டாக இருந்திருக்கான், இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே ரிஃபார்மை விரும்பாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பழமை பேசுகிறவங்க தான். இப்போ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுனா இதுக்கு ட்ராய்க்கு போகணும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து என்கிட்ட கேட்குறான், இந்த ஜெம் டிவியில் சொல்கிறேன், அதை பற்றி நீ இப்போ வழக்கு போட மாட்டியா, இதுக்கு வழக்கு என்ன மட்டும் ஊருக்கடை நேர்ந்து விட்ருக்கு கேட்குறேன், என்னென்ன கோயில் மாடான்னு கேட்குறேன், அதை பற்றி போட மாட்டியா, இதை பற்றி நமக்கு வந்தது ஒரு பொதுநல வழக்கு நம்பர் பண்ண எவ்வளோ செலவாகணும்னு எனக்கு தெரியுமா? நான் இருக்கிற வேலையில் அதையும் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். செய்கிறேன்ட்டு வந்து அதுக்கு வழக்கு போட, இதுக்கு வழக்கு போட, அவள் ஊற்றுட்டு ஆடுறா அதுக்கு வழக்கு போடனா இதான் வேலையான்னு கேட்குறேன். எனக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது என்னோட நேரத்தில் அதையும் செய்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நம்மள ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி கேட்குறது, இதை பற்றி பேசு அதை பற்றி பேசு, என்னத்தை பேசு, நீ பேச செல்ஃபோன் பேசிட்டு ஒரு 20 எஃப்ஐஆர் வாங்க தெரியும்,
அழகாக இருக்கும். 20 வயதாக அலைஞ்சா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் செய்கிறது இல்லை. இந்தியாவில ஒருத்தர் 2 பேர் ரிஃபார்ம் பற்றி பேசுகிறான். ஒரு வருஷத்துலம்மா 30,000 கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போகுது இந்திய பணம். இல்லை இது ப்ராஸ்டியூஷனுக்காகவா சார்? வேறு என்ன தாய்லாந்தில் போய் என்ன செய்ய போகிறீங்க? 30,000 கோடி, ₹1 ₹2 இல்லை, வித் ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே செலவு பண்ணுற ஆர்கனைசேஷன். இப்போ தனியாக அவங்க யூடியூப் ஒரு லேடிஸே நடத்துகிறாங்கம்மா, தாய்லாந்து சுற்றி பார்க்க போகிறோம்னு ஒரு ட்ரிப்பே நடத்திட்டு இருக்காங்க யூடியூபர்ஸ். அப்படிங்களா சார்? ஆமாம் ஆமாம், பேரை சொல்லி விட்ருவோம். அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா யூடியூபரே அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் ஏறி உட்காந்து வேண்டியதாக ஏரோப்ளேனில், அவங்கள சுற்றி காமிச்சாது உங்களை கூட மெட்ராஸில் விட்ருவாங்க. அப்போ 30,000 கோடி ரூபாய் ஏன் இந்திய பணம் வெளில போகணும்? இந்த நாட்டுக்கு லீகல் ஆகிட்டு போங்க, அவ்வளோ வயது வருமானம் வந்துட போகுது. ஏமா இல்லீகலாக இங்கே ஸ்பா நடக்குது, நிறைய இடத்துல ப்ராஸ்டியூஷன் நடக்குது. செல்ஃபோன் எடுங்க, ஜஸ்டையில் கூப்பிடுங்க, ஸ்பா ஒன்று நம்பர் ஒன்று கேளுங்க, 10 நம்பர் இப்போ வருதான்னு பாருங்கள். பேசிகிட்டுக்குள்ளே வருமா, எல்லாருக்கும் நீங்கள் டயல் பண்ணுங்க. இந்த நான் பேசுகிறேன், டயல் பண்ணுறேன். டயல் பண்ணி ஃபுல் சர்வீஸ் உண்டான்னு நான் கேட்குறேன். இல்லைன்னு எந்த ஸ்பாவாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போமா? பட் இது வந்து ஆக்ஷன் எடுக்கலாம்ல சார், ஸ்பான்ற பேரில் இது மாதிரி தவறு நடந்தா? ஏம்மா அங்கே தான் ஸ்பான்னு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களே. ஸ்பாங்கிற லைசன்ஸு, முதல்ல ஸ்பாவுக்கு லைசன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மேனுவல் எடுத்து கொடுத்தா தெரியும். சென்ட்ரலில் மட்டும் தான் டோர் போட்டிருக்கணும். பழைய காலத்து படத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருப்பாங்க தெரியுமா? ஓ, இப்படி திறக்கிற மாதிரியா? மேலேயும் கீழேயும் தெரியும், ஓப்பனாக இருக்கும். ஆமாம், எப்போ வேணுமோ அந்த டோரை திறக்கணும். இங்கே அப்படி இல்லையே, நல்லா போட்டு தாப்பாலில் போட்டுருக்குறாங்க. ஹாப்பி எண்டிங்னு சொல்கிறாங்க. ஹாப்பி எண்டிங் எல்லாம் ஃபுல் சர்வீஸே இருக்குமா அதில்? ஹாப்பி எண்டிங்கிறது அது முதல் ஸ்டேஜ், ஃபுல் சர்வீஸே இருக்குது அதில். அப்போக்கு எப்போ பிடிக்கிறாங்க, அப்போக்கு எப்போ போடுறாங்க, அப்போக்கு எப்போ வழக்கு போடுறாங்க. இதை லீகலைஸ் பண்ணிட்டு ஏன் தேவையில்லாமல் போலீஸோட பவரை வின் பண்ணுறீங்க? லீகலைஸ் பண்ணு, ஓப்பன் பண்ணு, காலைல 12 மணிக்கு ஓப்பன் பண்ணு, நைட்டு 10 மணிக்கு சாத்து ஒயின் சாப்பிட சேர்த்தாதையும், இல்லை நைட்டுக்கு டபுள் டியூட்டி போட்டு வாங்கிக்கோ. ஏம்மா நான் கேட்குறேன், ஒரு முறையான சம்பளத்துக்கு அந்த ஸ்பாக்களில் பொண்ணுங்க வேலை செய்கிறாங்கன்னு உங்களால் உறுதி சொல்ல முடியுமா? அந்த முதலாளி சம்பாதிக்க ஒரு 10,000 வாங்குறான்னா 2,000 கொடுப்பான அந்த பொண்ணுக்கு. லீகலைஸ் பண்ணாக்க அதுக்குள்ள ஒரு சங்கம் வச்சுக்கோ, போய் கேட்குங்கல்ல, எங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, நீ எப்படி காசு கம்மியாக இருக்கான்னு. அவங்கள எம்ப்ளாயியாக மாற்றுங்க. ப்ரோகுபேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய், நன்னடத்தை அதிகாரிட்ட போய் சான்று வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஊர் விஓ இருக்காங்கல்ல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவங்கள்ட்ட ரெவென்யூவில் போய் வாங்கிட்டு வாங்க. நான் வந்து பாலியல் தொழில்னு தானே இருக்குது. பாலியல் தொழிலாளி அவங்களுக்கு வேற வழி இல்லை செய்கிறாங்க. அப்போ வாங்கிட்டு வாங்க, நான் பாலியல் தொழிலுக்கு ஈடுபட சம்மதிக்கிறேன்னு போட்டு சீல் வாங்கிட்டு வாங்க. என்கிட்ட அப்பாவிகளை கடத்தியாந்து வித்துட்டு போயிடுவானுங்க. ஏழைப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒன்றா தள்ளிவிட்டு போயிடுவானுங்க. அப்போ லீகலைஸாக வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி நடத்துனீங்கன்னா அந்த அஃபென்ஸ் குறையுமா? பாம்பேல எதுக்காக வேண்டி விபச்சார வட்டி ஓப்பன் பண்ணாங்க? அஃபென்ஸ் குறையிறதுக்கு. கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாம்பேல. அந்த ஓம்னி காரை வச்சு சடன்னு துப்பாக்கி எடுத்து அடிச்சாங்க. ரைட், ஓகே, கிட்னாப் பண்ணானுங்க. சரி, வேறு வழியே இல்லை, குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து கிடக்குறேன், காலையில் எழுந்து போகணும். அஃபென்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. கல்கத்தா சோனா கட்சி அதே தான். அப்போ அஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். மீன் டைமு அப்பாவிகளும் பாதிச்சிடக்கூடாது. இப்போ மகாநதியில் கமலஹாசனோட பொண்ணு அங்கே மீட்டு வருவார் பாருங்க, இன்னைக்கு பார்த்தாலும் நெஞ்சு வெடிச்சு போயிடும். சக்தி இல்லை, அதை பார்க்குற சக்தி இல்லை. அதனால அங்கே அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். பாதுகாப்பு முக்கியம். அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஐடி மாதிரி கொடுத்துடலாம்ல சார், மற்ற பொண்ணுங்க மாட்டிக்காது. அவங்க விருப்பத்தோடு தான் தொழிலுக்கு வர்றாங்க, சான்று வாங்கிட்டு வாங்க. அதுதான் ஊர் எது ஹைதராபாத்தில் போய் வீட்டை வாங்கிட்டு வா. அங்கே போய் யாரும் வற்புறுத்தல, தன்னிச்சையாக வருகிறேன்னு சொல்லுவோம். ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுத்துக்கோ, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதுக்கு தனியாக ஆஃபீஸர் போடுங்க, வந்து பார்க்கணும். இவ்வளோ பொண்ணுங்களுக்குலாம் மெடிக்கல் செக்அப் எடுத்திருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, அவன் பார்க்கணும். உனக்கு தொற்று நோய் எதை உண்டு பண்ணி அது பூரா ஸ்ப்ரெட் ஆகிட்டுன்னு வச்சுக்க, அது இன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. அது இவ்வளோ இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க அதை. அம்மா இங்கே வந்து செல்ஃபோனை பயன்படுத்தாத நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளை விட முட்டாள் யாரும் இல்லை. இப்போ அது டெக்னாலஜி சார். பட் ஹவு டு யூஸ் த மொபைலுங்கிறது சொல்லிக் கொடுங்க. டீசன்ட் வே எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. இந்த கேமரா வச்சு இது மாதிரி பேட்டி எடுக்கலாம், சினிமாவும் எடுக்கலாம், பிட்டு படமும் எடுக்கலாம். அது எடுக்கிற மைண்ட் செட்டை பொறுத்தது. எக்ஸாக்ட்லி. அந்த இந்த 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 அதிநவீன தொழில்நுட்பம் இருக்குல்லம்மா, எலக்ட்ரானிக்லேயே அதிநவீன அந்த கேமரா, செல்ஃபோனு, இதெல்லாம் வந்து மனிதனுடைய உச்சக்கட்ட கண்டுபிடிப்பு. அதை நீ பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினா ஆளுங்களை மிஸ்யூஸ் தான் சார் அதிகமாக பண்ணுறாங்க. டெக்னாலஜி அதிகமான மிஸ்யூஸ் தான் ஆகும். டெக்னாலஜியோட உச்சம் வந்து மிஸ்யூஸ் தான். ஏன்னா டெக்னாலஜி எப்படி வேணுமோ பயன்படுத்தலாம். அடுத்த ஒரு பாத்ரூம்லேயும் வச்சுட்டு வந்துடலாம் கேமராவை. டெக்னாலஜி எக்ஸ்ட்ரீம் வந்து மிஸ்யூஸ் ஆகும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதோட அந்த எந்திரன் ஒரு படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஒரு ரோபாட் வந்தால் கடைசா தவறாயிட்டுனா என்ன ஆகிடும்? சும்மா கதைக்கு தான். அது ப்ளூ சிப் ரெட் சிப் போட்டால் எல்லாமே இடகுடம் ஆகிடும்.
மனுஷன் அப்படிதான். ஆனா மனுஷ மைண்ட்ல ஃபுல்லா ரெட் சிப் தான் சார் இருக்கு. இவன் ரெட் சிப் தான், இவன் எப்பயுமே ரெட், எப்பயாவது தான் ரெட் கிரீன் சிப் மாட்டோம். ஏன் சார் இப்போ இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு நடக்கிறத பத்தி பேசுறாங்களே, ஆணுக்கும் நிறைய நடக்குது இல்ல சார்? சத்தியமா சொல்றேன், பெண் குழந்தைகள் விட ஆண் குழந்தைகள் தான் நீங்க அதிகமான அபியூஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களோட சின்ன வயசு ஞாபகங்களை உங்களால் ரீகாலெக்ட் பண்ண முடியும், என்னாலையும் பண்ண முடியும். நடக்கலை நீங்கள் ஒருத்தனை சொல்லுங்க, பார்த்துக்கிட்டு இருக்கணும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஆனால் அப்போ நமக்கு தெரியலை இது நம்மளை செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணுறாங்க. இது பேர் போக்சோ வந்த பிறகு தானே எஃப்ஐஆர் அதிகமானுச்சு. அதுக்கு முன்னாடி ரேப்பு தான் போட்டாங்க. குழந்தைங்க போய் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா? குழந்தைங்க தூக்கிட்டு போய் ஏமா அவன் சும்மா விளையாண்டுருப்பாமா, அதை போய் பெருசாக்கிக்கிட்டு தொடையில் பிடிச்சி கிள்ளி விட்ருவாங்க. அது விளையாட்டாமா? இல்லை, அப்போ அப்படி தானே சொன்னாங்க. இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி சட்டம் இருக்குது. அன்றைக்கி சட்டத்திட்டமே தெரியாது நமக்கு. எங்கேம்மா போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தோம்? ஆஸ்பத்திரிக்கு போனால் டவுனுக்கு போனோம், வேறு எங்கே டவுனுக்கு போய் பார்த்தோம்? கிராமத்துக்குள்ளே இருந்தது தானே. எல்லார் லைஃப்லேயும் நடந்திருக்கு. இன்னமும் உட்காந்துக்கிட்டு நீ கலாச்சாரம் வெங்காயம் திருப்பூரின்னு பேசிக்கிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அஃபென்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். லீகலைஸ் பண்ணுங்கள், குற்றங்கள் கண்டிப்பாக குறையும், டிராஸ்டிக்காக குறையும். இப்போ பெண்களுக்கும் நடக்குது, ஆணுக்கும் நடக்குது சார். சில குடும்பத்தில், நான் எல்லாருமே சொல்ல, ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து லீகலா வந்து டார்ச்சர் கொடுக்குறானே சார், தாலியை கட்டிட்டு செக்ஷுவல் டார்ச்சர் பயங்கரமா கொடுக்குறானே சார். அது மேரேஜ் இஸ் லைஃப் லாங் ப்ராஸ்டியூஷன், லீகலைஸ்டு ப்ராஸ்டியூஷன். பெர்னாட்ஸா, கல்யாணம் என்பது காலவரையற்ற உபச்சாரம். ஒரு புடவை வந்து புருஷன் புது புடவை கொடுத்தானே உங்க மேலே அன்பில் கொடுக்குறானா? இல்லை, சேர்த்து கட்டுப்பிடிப்பாளே, நல்லா முத்தம் கொடுப்பாளேன்ட்டு கொடுக்குறான். அவ்வளவுதான். பணமாக கொடுத்தா பணம், எல்லாம் அப்படிதான். பொருளாக கொடுத்தா பொருள், கிஃப்ட்டு. கல்யாணங்கிறது அதுதானம்மா. பெர்னாட்ஸா சொன்னார் அன்னைக்கு. அவர் சொன்னதை எவனை ஏற்றுக்கல, நீ ஏற்றுக்கிறானே என்னன்னு தெரியல. நீங்கள் ஆவாயால சொல்கிற கல்யாணங்கிறது காலவரையற்ற உபச்சாரம் தான், அதோட மாற்றுக்கிறது கிடையாது. மீனிங் அதுதானே. ஒரு கொஞ்சம் நம்ம குரங்குலேருந்து மனுஷனாக வந்தோமா, மனுஷனாக வந்த பிறகு என்ன செஞ்சோம்? நிலம் வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். விவசாயம் நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். விவசாயம் பண்ணாலும் நாடோடியாக போக முடியாது. ஏன்னா இங்கே பயிர் வச்சுட்டு நாடோடியாக போயிட்டா மயிர் நாளைக்கு மாடு தின்ட்டு போயிடும். அதனால் அங்கேயே ஒரு குடிசை போட்டு தங்கினான். குடிசை போட்டு தங்கல என் கூட ஒரு பார்ட்னர் வந்து ஒர்க் பண்ணான், ஒரு பொம்பளை. எனக்கு அது வரப்பு போட வாய்க்கா போட. அப்போ அவங்க 2 பேரும் உடலுறவு கொண்டுக்கிட்டாங்க. அதில் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தையும் வந்து இந்த விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்பாவோட சேர்ந்து மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆட்டை பிடிச்சிட்டு வந்துச்சு. அடுத்து இன்னொரு வாட்டியும் செக்ஸ் பண்ணாங்க, இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையும் வந்து விளையாட ஆரம்பிச்சிது. அப்புறம் அப்படியே அந்த சொத்தை சேர்க்க ஆரம்பித்தான். சொத்தை சேர்க்க ஆரம்பித்தோடனே பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க பழக ஆரம்பித்தா. கல்யாணம் பண்ணி பழக கொஞ்சம் என்ன இடம், இவ்வளோ இடம் வந்துருச்சு, கொஞ்சம் எனக்கு இவ்வளோ இடம் வந்துச்சு. நான் கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டேன், ஜமீன்தார் ஆகிட்டேன். ஜமீன்தார் ஆனோடனே நான் பணக்கார வீட்டு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு முடிவெடுத்தேன். நான் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தோம், நான் ஜாதியில் கொஞ்சம் மேலேன்னு சொல்லிக்கிட்டேன். கொஞ்சம் இடம் வச்சுருக்கோன்னு ஜாதியில் கீழேன்னு சொன்னேன். அப்புறம் அவனுக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்படி தான் எல்லாம் உருவானுச்சு. இந்த கட்டமைப்பு, இந்த சொசைட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இதுதான். நாடோடையே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒருத்தர் வேலைக்கு ஒத்தாசூரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் நிறையா பணம் வச்சுருந்தேன், நிறையா நாள் வச்சுருந்தேன், 2 3 பொண்ணாடி கட்டிக்கிட்டேன். நிலம் நிறையா இருக்குது, வேலை செய்ய ஆளும் வேணும், எனக்கு வசதி இருக்குது, 3 4 பொண்ணாட்டி. இப்போ ஆம்பளைங்களை கேளுங்க போய்ட்டு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்காருன்னு. எல்லாருக்கும் ஐடியா இருக்குது, காசு இல்லை ஒருத்தன்ட்டையும். இல்லாட்டி பண்ணிப்பாம்மா, உண்மை பொய் இல்லை, உண்மை பண்ணிப்பான். அது நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்த ரெடி ஆகிடுவான். ஐயோ நாராசம் இல்லைம்மா, இதுதான் இந்த பார்த்தீங்களா இவ்வளோ முற்போக்கு பேசின உங்களால். ஒரு வீட்டில் எப்படி சார் இருக்காங்களாம்மா? ஒரே வீட்டில் 5 பொண்ணாட்டி உள்ள வீடு அடிச்சுட்டு போய் காமிக்கட்டுமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அச்சோ ஏம்மா, அது கல்ச்சராகவே இருக்காங்கம்மா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. அது ஒரே சமையல் சண்டை இல்லாமல் அழகாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே எது இடிக்குது சொல்லுங்க பார்ப்போம்? பொருளாதாரம். இப்போ நான் நிறைய காசு கிடைச்சா எல்லா ஆம்பளைங்களுக்கும் 5 கல்யாணம், 5 இல்லை 50 கூட பண்ணிப்பான். காசு இருந்து செலவேணும். எனக்கு ரொம்ப அந்த ஃபெமினிஸ்ட்கிட்ட பிடிக்காத ஒன்று, நேச்சரை ஒத்துக்கங்க. நேச்சராக நீங்கள் தான் புள்ள பத்துக்க முடியும். கரெக்ட். வேணா டைலாக் சொல்லுவீங்க, நீங்கள் என்ன நீங்கள் புள்ள பத்துவீங்களான்னு. அது சயின்ஸ் லூஸுங்களா? எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே. கர்ப்பப்பையா இருக்குது, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி புள்ள பத்துக்க முடியும்? இல்லை, இது உண்மை சார் நீங்கள் சொல்கிறது. ஆனால் அக்செப்டன்ஸ் இல்லை. அக்செப்டன்சி புரியுது, ஆனால் ஒத்துக்க கூடாதுங்கிறது. வரட்டு கௌரவன்ற மாதிரி வீணா ஆர்கியூ பண்ணுறது. கூலிங் கிளாஸ் இங்கே தானே போடணும், ஃபெமினிஸ்ட் இங்கே போடுறாங்க. இப்போ என்ன ஸ்டே, நீ ஃபெமினிஸ்ட் ஆகிட்ட, ஆம்பளை சட்டையை மாட்டிட்டு புல்லட் ஓட்டா ஃபெமினிஸ்டா? பட் ஃபெமினிஸ்ட் தான் மீனிங் என்ன? மதர் தெரேசா ஒரு ஃபெமினிஸ்ட், வேலுநாச்சியார் ஒரு ஃபெமினிஸ்ட், இப்போ திரௌபதி முர்மு ஒரு ஃபெமினிஸ்ட், கமலா ஹாரிஸ் ஒரு ஃபெமினிஸ்ட். இப்படி சொல்லிகிட்டே போங்க. பெரிய போகிறது சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஃபெமினிஸ்ட். இப்படி சொல்லுங்கள். இங்கே உதாரணம் பூரா எப்படி வாடகைக்கு புள்ள பெற்றவ, அவளுக்கு புள்ள பெற்றவ, புள்ளையே பெற்றுக்காமல் புள்ள உண்டாக்குனவ, இவ தான் ஃபெமினிஸ்டா? இந்த ஃபெமினிஸ்ட் பேசுகிறது வியாபாரம் தான் இங்கே தப்பான வியாபாரம். நாய்க்கு இறக்கப்படுறது, பெத்த பிள்ளைய காப்பகத்தில் விட்டு வேலைக்கு போகிறது. நாக்குட்டிக்கு இறக்கப்படுற இல்லைம்மா, கண்ணியாக ஊத்திரி இல்லைம்மா. ஓ புள்ள டேக்கரில் விட்டு எதுக்கு போன வேலைக்கு? பைசா இல்லாத குறை சார். அப்போ நாக்குட்டிக்கு பணம் போட காசு இருக்கா?
நாக்குட்டிக்கு இறக்கப்பட முடியுது, உன் பிள்ளைக்கு இறக்கப்பட முடியல. இதில் தப்பா இந்த நாடை குட்டிச்சோறாகிறது. இல்ல நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இவங்களுக்கு வலிக்குதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆம்பளைக்கு லேட்டா வயசாகும், பெண்களுக்கு சீக்கிரம் தளர்ந்துருவாங்க. ஆம்பளை பணமரம் ஏறுவான், நீங்கள் ஏறுறதுன்னா யாராவது சேலஞ்சிக்காக வேணா ஏறி காட்டலாமா? அது ஒரு போட்டியாக ஒரு டாஸ்க்காக வேணா வச்சுக்கலாம். மற்றபடி ஃபிசிக்கலாக நிறைய எங்களை விட நீங்கள் இயலாதவங்க தான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஃப்ரீடம் வந்து கிடைக்கலன்னு சொல்லி குரல் கொடுத்த காலம் நிறைய. இப்போ ஃப்ரீடம் நிறைய இருக்கு பெண்களுக்கு, புரியுதுங்களா? ஆனா எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களோன்ற ஒரு டவுட் சார். இப்போ நேராக டீனா போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன திக்கிறமான்னு பண்ணுவாங்க. ஏன் சார்? சும்மா கொடுத்தாலே போதும். ஆனால் நாங்கள் கொடுத்தா டீனா மேலே கொடுத்தா எங்களை உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்களா? இல்லை மாட்டாங்க. அப்புறம் சட்டமே உங்களுக்கு தான் ஜாதகமாக இருக்குது. இந்த கேமராமேன் எல்லாருமேலையும் கொடுக்கலாம், பட்டு 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 தூக்கி கொண்டு போட்டுருவாங்க, குமுறு குத்து குத்தி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஆணுக்கு அப்படி இல்லை. ஆனால் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், எவ்வளோ சட்டங்களை உங்களுக்கு சாதகமாக கொடுத்தாலும் அதை பயன்படுத்துகிற அறிவு கிடையாது பெண்கள்கிட்ட. இல்லாட்டி ரிதன்யா தற்கொலை பண்ணியிருக்குமா? சட்டம் தான் அவனோட ஃபேவராக இருக்க. எவ்வளோ சட்டங்கள் கொடுத்தோ அதை சாதகமாக பயன்படுத்த தெரியணும்ல. பெண்கள் வெளியில் வர்றாங்கம்மா, நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி கேமராமேனை அழைச்சிட்டு போய் ஏசிஆருக்கு போங்க. அங்கே அனைத்து கார்கள்லையும் ஏசி ஓடுது. அவ்வளோ அதுக்கு அனைத்து கார்களையும் ஏசி ஓடுது, கூலிங்காக ஓடுது, கூலிங்காக பீரும் ஓடுது, ஆணும் பெண்ணும் உள்ளே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? உள்ள டிஸ்கஷன் எதை பற்றி பண்ணுறீங்க? லைஃப்பை பற்றி. ரைட், நல்ல இடம். அப்போ நாளைக்கு குய்ய முறையோ எங்களை காரில் விரட்டிட்டான், எங்களை குத்திட்டான், கிண்டிட்டான்ட்டு எதுக்கு ஓடியாடுறிய? கரெக்ட். நான் உங்களை ஃப்ரீடத்தை தப்பு சொல்லலை, மிஸ்யூசிங் த ஃப்ரீடம். இன்னொன்று கரெக்டான விஷயத்துக்கு மூளையை பயன்படுத்துறது இல்லை. உங்களுடைய சுதந்திரம் என்பது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாடா விடுதலை அடைஞ்ச நாடா சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியலையே. சுதந்திரம் அடைஞ்ச நாடு தான். விடுதலைங்கிறது அதுக்கு வந்து வரையறை கிடையாது. என்ன வேணா பண்ணலாம், திடீர்னு துப்பு போட்டு உடைக்கலாம், மண்டையை உடைக்கலாம், யாரை வேணா உழுந்து கட்டி பிடிக்கலாம். அது பேர் தான் விடுதலை. அது அன்கண்ட்ரோலபிள். அந்த மாதிரி எந்த நாடும் ஆகலை. எல்லா நாடும் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும், லாக்டவுன் போட்டால் மூடிக்கிட்டு வீட்டில் இருக்கணும், பணம் செல்லாதுன்னா மூடிக்கிட்டு பணத்தை செல்லாதுன்னு வரிசையில் போய் நிற்கணும், இதை கியூ மெயின்டைன் பண்ணணும். இதுதான் சுதந்திரம். நமக்கு கிடச்சிருக்கிறது சுதந்திரம் தான் கிடச்சிருக்கு, விடுதலை இல்லை. ஆனால் நீங்கள் போயிட்டு ஈசிஆரில் போயிட்டு நீங்கள் இந்த பீர் பாட்டில் இருக்குல்ல, அதில் நான் நாட் ஃபார் சேல் உமன் எழுதியிருக்கு. ஓகே, ஒன்லி சேல் ஃபார் தமிழ்நாடு தானே எழுதியிருக்கு. நீங்கள் நல்லா வாங்கி குடிங்க. ஆனால் விடிய விடிய நான் குடிச்சிட்டு இந்த மெயின் ரோட்டில் கடந்தாலும் என் செயின், என் பர்ஸு, என் மொபைல் எடுத்துகிட்டு போவானே ஒழிய வேறு ஒன்றும் என்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை. ஆனால் அதே குடிச்சிட்டு விடிய விடிய நீங்கள் படுத்து கிடக்க முடியுமா? அது சேஃப்டி கிடையாது சார். தெரியுதுல்ல உங்களுக்கு இந்த புரிதலை ஏன் புரியலைன்னு சொல்கிறேன். சேஃப்டி இல்லை, 10 நிமிஷம் படுத்துருக்க முடியாது, கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. முழிச்சு பார்த்தா எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனில் கிடப்பீங்க, உயிரோடய பணமாவோ. அதுதான் அப்படி தானே இருக்குது இந்த சிஸ்டமு. அப்போ அந்த ஃபேக்டை ஒத்துக்கிறீங்க. இதே பெரிய மனப்பான்மை தான். டீனா உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதுக்கே ஏட்டிக்கு பூட்டியெல்லாம் பேசியிருக்காங்கன்ட்டு ஆங்கர். நான் சொல்கிறது யதார்த்தம். பத்திரமா இருப்பாப்பா, நல்லபடி இருப்பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நேரத்துக்கு வீட்டுக்கு போப்பாப்பா. அதாவது மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவர் சொன்னார், நைட்டு 12 மணிக்கு ஒரு அழகான பொண்ணு நிறைய நகை போட்டுக்கிட்டு தனியாக போயிட்டாள் அன்னைக்கு தான் சுதந்திரம். ரெண்டுமே நடக்காது. அழகான பொண்ணு இல்லை, சாதாரண பொண்ணையே போக முடியல. ஒன்று கேள்வியே போக முடியல சார். 80 வயசு கேள்வி ரேப் பண்ணியிருக்காமா? 3 மாதம் ஆச்சு, கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நகை போட்டுக்கிட்டு போக முடியல, எல்லாம் அறுத்து அழுட்டு போகிறாங்க. செயின்லாம் அவாய்டே பண்ண சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் அவாய்டடு. செயின் அவாய்ட், நாட் அலோடு. தாலி செயின் இருக்குல்ல, நாட் அலோடு. வெறும் கயிறு போட்டுக்கோ, அவ்வளோதான். பிடிச்சி நீ குழந்தைய தூக்கிட்டு போகிறா, செயினாக இருக்கிறன்னு அழுத்து, குழந்தையோட குப்பாரை விழுந்தா என்ன வருது சொல்லுமா? லாரி ஈரில் விழுந்துட்டாக்க? இதே புரிதல் இல்லை. தலைமயிறு வெட்டுறது வந்து இந்த விடுதலை படத்தில் அந்த லேடி சொல்லுது, என் புருஷன் ஒரு நாள் என்ன பிடிச்சான், அடித்தான், முடிய பலவீனமாக உணர்ந்தேன், மயிரை வெட்டிட்டேன்னுச்சு. மயிரை வெட்டுறதுனால அதை நீங்கள் ஃப்ரீடம் ஆகிட போகிறீங்களா? கொண்டையை போட்டுக்குவேங்க. அழகாக இருக்குங்க முடி, எங்களுக்கு தான் முடி வளரலைங்க. பெண்ணின் மனத்துக்கு என்னது, பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்குன்னாரு கண்ணதாசன். அழகு பெண்ணுன்னா சில நீங்கள் வந்து நவீனமாகறன்னு உங்களோட இயல்பை விட்டு போயிடுறீங்களோன்னு வருத்தம். அதுக்காக நீ புடவை கட்டிட்டு சுற்றுன்னு சொல்லலை. நல்லா இருக்குது ட்ரெஸ், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்கலாம், கன்வீனியன்ட்டான ட்ரெஸ் இது. அது இப்போ புடவை கட்டினா இப்போ தெரியும், அங்கே தெரியும், இங்கே தெரியும். சுடிதார் சூப்பரான ட்ரெஸ் தெரியுமா? ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸுனா சுடிதார் தான். அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லுங்க. நீ போகிற ஆடை நிலையம்னு சொல்லுவாங்க, உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளிடம் சொல்லி வழங்கலேன்பாங்க. நம்ம தருதலை சொல்லி கேட்கலேம்மா, நானும் செய்ய ஏப்பா பொம்பளை பிள்ளைலாம் தங்கச்சி மாதிரி பார்க்கணும்ப்பா. அப்படியா? யாரோட தங்கச்சி மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லி வளர்க்க? சமுதாயம் சரியில்லை, அப்போ நீ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கோன்னு சொல்கிறேன். ஏன் சார், இப்போது இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ் எல்லாம் குறைய எடுத்துக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எல்லாமே வேல்யூபிள் பாயிண்ட்டு. ஒரே ஒரு கேள்வி சார், அதாவது கொஞ்சம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் சட்டமும் வந்து கடினமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தா
கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்டாப் ஆகுமா சார்? பொள்ளாச்சியில் கொடுக்காத பனிஷ்மெண்ட்டாமா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்காத 30 வருஷத்துக்கு அவனுக்கு லீவே கிடையாது, ப்ரிவிலேஜஸே கிடையாதுமா. சட்டம்லாம் ஹெவியாக இருக்குமா, சிக்கனம்னா செதறிடும். ஆனால் இழப்பு என்னை விடுங்கோல் விடுங்கோல் அண்ணா விடுங்கோல் அண்ணான்னு யார் கத்துனது? நீயா போனா வீட்டு பண்ண வீட்டுக்கு அறிவு இல்லை உனக்கு? சோறு எதுக்கு பண்ணை வீட்டுக்கு போறாங்க இவங்க? நீயா போற பய பொறுக்கி, நீயா போற அவனோட எல்லாம் ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய அந்த டிபி பார்த்து கவர்ந்து போயிருக்காங்க சார். ஏமா நீ வேற எல்லாம் ஃபில்டர் ஆப்பை போட்டு எடுத்து வச்சிருக்கோம், நேரில் பார்த்தா சோத்த திக்க முடியாது. எல்லாம் ஃபில்டர் ஆப்பை போட்டுக்கிட்டு. நான் கேட்குற திருச்சி இருக்குல்ல, திருச்சியில் என்ன ஃபேமஸ் சொல்லுங்க? தெரியல சார். சாதனாமா? ஓ, திருச்சியில என்னன்னு தெரியல, என்னப்பா அங்கே வந்துருக்கீங்க சார்? அவங்களாம் ஒரு ஆளா சார்? நம்ம ஏன் சார் அவங்க பெரிய ஆளாக்கணும்? தெரியுதுல்ல, திருச்சியில் என்ன தெரியுமா ஃபேமஸ்? மலைக்கோட்டை. அதுக்கு வயசு என்ன தெரியுமா ஆகுது? 2000 வருஷம் ஆகுதான். அன்னைக்கு ஒரு அகழ்வாராய்ச்சி ஒருத்தர் தொல்லியல் துறையில் என்ன சொன்னார், 2000 வருஷம் ஆகுது தமிழ் இருந்ததுக்கு அப்படின்ட்டாரு. எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், என் பாட்டன், என் பாட்டனுக்கு பாட்டன், உங்கள் பாட்டனுக்கு பாட்டன், எவ்வளோ பேரோட மரணத்தை அது பார்த்துருக்கோம். ஆடுறீங்களாடா ஆட்டம், நான் தான்டா இங்கே சீனியர்னு பார்த்துருக்குல்ல. ஆனால் இப்போ திருச்சிக்கு ஃபேமஸ் சாதனா தான். சாரதா சொல்லுவாங்க. கர்மம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கர்மம் யார், எப்படி ஆடுறா, அவளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்குறதுக்கு விடிய விடிய டீம் உட்காந்துருக்கான். இப்போ இந்த இந்த எத்தனை பேர் பார்த்துட போகிறான் அந்த வீடியோ நம்ம ரெட்டில் பேசுகிறத? தீண்டாது. இதே சாதனை அப்படியே உட்காந்து புடவை வழிச்சு பிடிச்சிட்டு, டே வாங்கடா வாங்கடா வாங்கடா, டே வா வா வணக்கம் வணக்கம்டா வணக்கம்டா, டே வாடா ஆடு வாடா வாடா வாடாங்குது. பல ஒரு நான் 3 லட்சம் பேர் சேர்ந்துடுறானோம்மா. லைவுக்கு டைம் சொல்லி போடுறாங்க, டைம் சொல்லி. நான் 5 மணிக்கு லைவ் வர்றேன். இது ஒரு குழப்பம் அது. அப்போ உனக்கு நீ ஒரு தவறான நேரேஷனை சொல்லி கொடுக்கக்கூடாதுல்ல. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை சார். நல்ல அருமையான ஆங்கில வார்த்தை, சமூக பொறுப்பு இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் இந்த பேசுகிற பேச்சு இருக்குல்ல, நான் என்றிருந்தால் மரணித்து போவேன், மரணித்து போவேன், இது இயற்கை. ஆனால் என் குரல்கள் மரணிக்காது. சூப்பர். எங்கே ஒரு இடத்துல ஒலிக்கும். 20 வருஷம் கழிச்சு வரப்போகிற என்னோட அடுத்த தலைமுறை அப்பயே இந்த அண்ணன் பாடுற அதை சொல்லியிருக்காரா. அன்னைக்கு விபச்சார விடுதி அங்கீகரிக்கப்பட்டு கூட இருக்கலாம். ஆனால் 20 வருஷம் முன்னாடி அங்கீகரிச்சிருந்தா இவ்வளோ பேர் ஆயிரம் அப்படின்றத சொல்லுவாள். நான் அதை தொட்டு தான் அந்த வியூவர்ஸ் போகணுங்கிறதுக்காகவோ இல்லை சேனல் டெவலப்மெண்ட்டுக்காகவோ என்னோட சுயத்தை எழுந்து நான் பேசுறது இல்லை. எனக்கு தோன்றிய கருத்து இது. இதை குறைக்கிறேன்னா இதை கொண்டு வந்தால் தான் இதை குறைக்க முடியும். கிரேட் சார். ஒருத்தன் திருடுறான்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே வாப்பா உட்காருப்பா, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்? இதேமாரி சரியாக சாப்பாடெல்லாம் இல்லைங்க, சரி சாப்பாடு தர்றேன், வேறு என்ன வேணும்? எனக்கு ஒரு பைக் வேணும், பைக்கு வாங்கி தரேன், வேறு என்ன வேணும்? பெட்ரோலுக்கு வேணும், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வேலை தர்றேன், மாதம் ஒரு 50,000 சம்பளம், என்கிட்டயே டிரைவராக, என் பைக் இருக்குது, புது பைக், கார் இருக்குது, தங்குறது நல்ல வீடு தர்றேன், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது போதுமே சார். தெய்வமா பார்ப்பான். அவங்க இருப்பானா இருக்க மாட்டானா? சத்தியமா எந்த வாய்ப்பையும் அவனுக்கு கொடுக்காம திருறான்னு திருடிதான் இருப்பான். ஒருத்தவன் நல்லவன் ஆவறதும் தீயவன் அவன் சமுதாயத்துக்கிட்ட இருக்கு. அன்னை என்னத்தை வளர்த்த, அன்னை எத்தனை விஷயம் அம்மா ஏமாத்திட்டு சிகரெட் அடிச்சுட்டு வருவான். நீங்க தனிப்பட்ட தவறுகளை எல்லாம் சமூக தவறா மாத்திட்டாங்க. நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய பழக்கம், தனிப்பட்ட பழக்கம். ஆனா உன் பழக்கம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ குடிச்சு என்கிட்ட செலமணினா அது தப்பு, பல்லுகள்லாம் புட்டலிடணும், கம்முடன் படுக்க வேண்டியதான். அவன் வேலையை நீப்பாரு, அடுத்தவரை பத்தி பேசாது. சமுதாய மாற்றமே நிகழாம நீங்க சமுதாயம் மாறலாம் எப்படி மாறும்? ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க, அந்த குப்பை தொட்டி சுத்தமே பண்ண மாட்டீங்களே. நாரதான் செய்யும். நீங்க குப்பை தொட்டியை சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துங்க. இப்போ சவுதியில் சொல்லுவாங்க, அங்க வந்து ரேப் பண்ணிட்டா உடனே கழுத்தை வெட்டிடுறாங்க. பாக்குறீங்களா வீடியோ? பயமா இருக்கும், போன்னு அறுத்துருவாங்க. அப்ப அங்கேயும் ரேப் நடக்க தானே செய்யுது. சட்டங்கள் கடுமையா இருக்குன்னு சொல்ற பக்கிகளுக்கு தான் இந்த வார்த்தை. கழுத்து அறுத்துருவாண்டாங்க பொம்பளை தொட்டு. அதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. அப்ப அங்கேயும் இந்த தப்பு நடக்கதான் செய்யுது. அப்ப எதை லீகல் பண்ணமோ அதை பண்ணணும். அங்க சிவிலைஸ் ஆயிட்டான்னு சொல்றீங்களா, இல்ல சட்டத்துக்கு பயந்துட்டு மூடிட்டு இருக்கான்னு சொல்றீங்க? சட்டத்துக்கு பயந்து. இது ஜனநாயக நாடு, அது மன்னராட்சி நாடு. இந்த பாயிண்ட் உங்கள்ட்ட டீ நாட்டு வாங்குறத இந்த பாடுபட்டேன் நான் கடந்து. அது வந்து மன்னராட்சி நாடுமா, சவுதி ஷேக் மன்னர். அங்கே எல்லா சட்டமும் செல்லும். வடகொரிய அதிபர் ஒரு பைத்தியம் இருக்கான் பாரு, கிங் சாங். நாடே பிச்சை எடுக்குது, இவன் உட்காந்துட்டு ஒரு பீரை என்னமோ 35 லட்சமோ என்னமோ அவன் குடிக்கிறது, பாம்பை உள்ள போட்டு குடிச்சிடறான் மென்டல். நாடே பிச்சை எடுக்குது இந்த நாடு, சாப்பாட்டுக்கு வழியில். ஒரே ஒருத்தன் தான் முதல்வர் சீட்டுக்கு நிற்கிறாமா, வேற யாரும் கிடையாது, ஒரு ஆள் தான். அப்போ நீங்கள் ஜனநாயக டெமோக்ரஸிங்கல்ல நீங்கள் எல்லாமே எனக்கு வழங்கணும். அதுக்கு தான் ஜனநாயகம் ஓட்டு போடுறோம். தானே உட்காத தானே தலைவராக இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, எல்லாமும் கொடுங்க. இதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தானே பாம்பே இருக்கு, கல்கத்தா இருக்குது, அங்கே மட்டும் எப்படி விபச்சார விடுதி நீங்கள் ரெகுலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? பண்ணுங்கள், மெட்ராஸில் பண்ணுங்கள், ஒரு மாநகராட்சிக்கு பண்ணுங்கள். குற்றங்கள் குறையுதா இல்லையா? 30,000 பணத்தை எடுத்துக்கிட்டு 30,000 கோடி ரூபா எடுத்துட்டு தாய்லாந்து போகிறான் பட்டாயாக்கு. அது இங்கே போவோம்ல. எந்த டூரிஸ்ட் பிளேஸில் ப்ராஸ்டியூட் இல்லை சொல்லுங்கள்? இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது சார். எல்லா இடத்துலையும் இருக்குது. கூடுதல் காசுக்கு ஒளிஞ்சு தப்பு செய்யணும். லீகலைஸாக போடு, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டு.
10 பொம்பளை வச்சு நீ தொழில் பண்ணுறியா, இந்த வீட்டில் லைசன்ஸ் வாங்கு, அப்ரூவல் வாங்கு, உங்களுடைய அந்த ஹெல்த் இஷ்யூஸு மற்ற சேஃப்டி செக்யூரன்ஸ் எல்லாத்தையும் வாங்கு. சிசிடிவி வச்சு திருட்டு விசிட்டு எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிருவானுவோம். இந்த பார் நீ அம்மனை குண்டியாக கிடக்கிறத 1 லட்சம் கொடுக்குறியா, வீடியோ வெளியிட வாம்பா, வேண்டிய இல்லை, எல்லாம் சிசிடிவி எல்லாம் கட் பண்ணு, ப்ராப்பராக அதிகாரி வந்து விசாரிக்கட்டும். உள்ள என்னம்மா உங்களை தொந்தரவு பண்ணுறாங்களா, செக்ஸுவல் டார்ச்சர் எதுவும் பண்ணுறாங்களா, சிகரெட் எல்லாம் சூடு வச்சிருக்காங்களா, பெண் ஆஃபீஸர் விட்டு செக் பண்ணு, அவளை போய் நியூடாக செக் பண்ணு, ரிப்போர்ட் எழுது, கரெக்டாக இருக்குமா இருக்காதா? சிஸ்டமேட்டிக்காக நான் சொல்கிறேன். இது எப்படி வேணா மொட்டா மோக்கா நான் சொல்லிடலாமா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே சொல்கிறேன். லேடிஸ் ஆஃபீஸர் இல்லை எங்களை ஒன்றும் பண்ணல சார்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். ஆனால் உள்ள அவனுக்கு டார்ச்சர் நடந்துகிட்டு இருக்கும். மனித வக்கரங்கள் நிறையா இருக்குது, சிகரெட்டால் சுடுறது, கில்றது, கடிக்கிறதுன்னு. லேடிஸ் ஆஃபீஸர் விட்டு செக் பண்ணு, அந்த பொம்பளை நியூடாக்கு செக் பண்ணி, ரைட்டு ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன், சைடு போர்ஷன் எழுதி ரிப்போர்ட் பண்ணி சீல் எடு, என்ன ஆகிட போகுது? அதை மீறி அந்த பொண்ணு இல்லைங்க பிரச்சனையே இருக்காது, என்னங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் கூட அட்டன் பண்ண விட்றாங்கன்னா உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண அவனை. கரெக்டாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அறிவுக்கு உகந்ததாக இருக்கா நான் பேசுறதுல முட்டாள்தனமா இருக்கா? இல்ல சார், ஆக்சுவலி ஒன்று சொல்லட்டுமா சார், எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ செக்ஷுவல் வைலன்ஸ்ன்றது வந்து பயங்கரமாக தலை தூக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது குறையறதுக்கு வந்து இந்தந்த விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக குற்றங்கள் இருக்காதுன்றத டேட்டாவோட நீங்கள் சொல்கிறீங்க சார். இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வழக்கம் போல் நம்மளோட மக்களுக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். உங்ககிட்ட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.